சத்ரௌ மித்ரே புத்ரே பந்தௌ மா குரு யத்னம் விக்கிரக சந்தௌ. சத்ரௌ மித்ரே புத்ரே பந்தௌ, ஒரு எதிரியிடமும் ஒரு நண்பனிடமும் தன்னோட புதல்வனிடமும் அதே நேரத்தில் சொந்தக்காரனிடமும், இப்படி ஒரு எதிரி, நண்பன், தன்னோட புதல்வன், தன்னோட புத்திரன், அப்புறம் சொந்தக்காரா, இந்த 4 பேர்கிட்டயுமே சண்டை போட வேண்டாம், 4 பேர்கிட்டயுமே கோபம் கொள்ள வேண்டாம் என்று சொல்றான். அதாவது இந்த 4 பேர்கிட்ட மட்டும்தான், இந்த ஒரு நண்பன், ஒரு எதிரி, ஒரு பிள்ளை, அப்புறம் ஒரு சொந்தக்காரர்கள், இவா கிட்ட மட்டும்தான் கோபம் கொள்ளக்கூடாதா? அப்ப மற்றவர்கள் கிட்ட எல்லாம் கோபம் கொள்ளலாமா என்று கேட்டால் அதுவும் கிடையாதாம். இப்படி 4 பேரை ஒரு உதாரணமாக வைத்துக்கொண்டு, இவர்களைப் போல மற்றவர்களும் இருக்கிறார்கள், உன்னுடன் சம்பந்தப்பட்ட பல பேர் இருக்கிறார்கள். அப்படி உன்னுடன் சம்பந்தப்பட்டவர்கள், உன்னுடன் சம்பந்தப்படாதவர்கள், உனக்கும் அவர்களுக்கு சம்பந்தமே இல்லை என்று இருக்கும் நபர்கள், இப்படி இருக்கும் அனைவரிடமும் சமமான நேசத்தை செலுத்த வேண்டும். யாரையும் வெறுக்கக்கூடாது, யாரிடமும் கோபம் கொள்ளக்கூடாது. இப்படி யாரையுமே வெறுக்காமல், யாரிடமும் கோபம் கொள்ளாமல், யாரிடமும் சண்டை போடாமல் அனைவரையும் சமமாக நேசிக்க வேண்டும் என்று சொல்றான். சர்வஸ்மின்னப்பி பஷ்யாத்மானம் சர்வத்ரோத்ஸஜ பேதாஜானம். அதாவது அனைவருக்குள்ளும் ஒரே இறைவன் தான் இருக்கிறார் என்கிற அந்த உணர்ச்சி, அந்த ஒரு தத்துவத்தை நீ உணர்ந்து விட்டாய், அந்த எண்ணம் உனக்கு வந்துடுது என்றால், அப்புறம் இவன் எனக்கு பிடித்தவன், இவன் எனக்கு பிடிக்காதவன் என்று அந்த வேறுபாடே அருந்து போய்விடும், அந்த வேறுபாடு அழிந்திடும் என்று சொல்றான் இந்த ஸ்லோகத்தில். அனைவருக்குள்ளும் ஒரே இறைவன் தான், அனைவருக்குள்ளும் ஒரே கடவுள் தான் இருக்கிறார் என்கிற அந்த உண்மை புரிந்து விட்டால், அப்புறம் இவரும் அவரும் வேர், இவர் எனக்கு பிடிக்கும், இவரை எனக்கு பிடிக்காது என்கிற அந்த ஒரு பேதம், அந்த ஒரு பிரிவு, அந்த ஒரு வேறுபாடு ஏன் இருக்க வேண்டும் என்று கேட்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இந்த ஒரு ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு பண்டிதனானவன் நம்மளோட மாதவதாசனை விட சிறந்த ஒரு பக்தனாக, அந்த மாதவதாசனை விட சிறந்த ஒரு ஞானியாக நான் இருக்கிறேன் என்கிற அந்த விஷயத்தை எல்லாருக்குமே சொல்லணும் என்பதற்காக, எல்லாருக்குமே அந்த விஷயத்தை புரிய வைக்கணுங்கிறதுக்காக அந்த ஒரு கடிதத்தை வைத்துக்கொண்டு, அந்த மாதவதாசன் எழுதி தந்த அந்த கடிதத்தை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு ஊராக சென்று எல்லாரிடமும் சொல்லிட்டே வராராம் அந்த விஷயத்தை. இப்படி சொல்லிட்டே வரும்போது ஒரு ஊரில் ஒரு குறிப்பிட்ட நபர் அந்த ஒரு கடிதத்தை கேட்டு, அந்த ஒரு ப்ரூஃபை கேட்டு கேட்கிறாராம் நம்மளோட பண்டிதனிடம். மாதவதாசனை விட சிறந்த பக்தன், மாதவதாசனை விட சிறந்த ஒரு ஞானியாக நீ இருக்கிறீர் என்று சொல்றீர், அதற்கான ப்ரூஃப், அதற்கான எவிடன்ஸ், அதற்கான ஆதாரம் என்ன என்று கேட்கிறாராம் அவர். இப்படி அவர் கேட்கும்போது அதற்கான ஆதாரம் தானே இதான் வச்சுக்கோ என்று சொல்லி அந்த பண்டிதன் அவர் கையில இருக்கும் அந்த கடிதம், எந்த கடிதத்தை மாதவதாசனை எழுத சொன்னாரோ அதே கடிதத்தை தராராம் இந்த பண்டிதர் அந்த நபர்கிட்ட. இப்படி அந்த நபர்கிட்ட அந்த கடிதத்தை தந்த உடனே, இதை படித்து பாருங்கள், அதுதான் நான் சொல்றதுக்கான ஆதாரம் என்று சொல்றாராம் இவர். அதை படித்து பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாராம் இந்த நபர். இவர் ஏன் சிரிக்கிறார் என்றால், அந்த கடிதத்தில் எழுதியிருந்தாராம்,